Hello friends, welcome to favorite Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் சில்லி பன்னீர் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி வீட்லயே பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம சில்லி பன்னீர் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பவுல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதுக்கு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இது ஹோம்மேட் பன்னீர். இது எப்படி செய்யறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ இந்த பன்னீரை இந்த பவுடரில் நல்லா கோட் பண்ணணும். கோட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதை கோட் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பன்னீர் 10 நிமிஷம் மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு, பன்னீரை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் திருப்பியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுக்கணும், இல்லைனா பன்னீர் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஓவர் குக்கும் பண்ண வேண்டாம். இப்போ பன்னீர் பாயில் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பன்னீரை பொரிச்சு எடுத்தாச்சு. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 3 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன இஞ்சி துண்டு அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு பேஸ்ட் போடக்கூடாது, நறுக்கினது தான் போடணும். அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பெரிய சைஸு வெங்காயத்தை தனித்தனி இதழ்களாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கணும். போட்டுக்கலாம். இதில் ஒரு குடமிளகா ஆனியன் மாதிரியே நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இந்த காய்கறிகள் எல்லாமே ஹாஃப் பாயில்டாக தான் இருக்கணும், முழுசாக வெந்துடக்கூடாது. முழுசாக வெந்துட்டால் சாகியாக தொக்கு மாதிரி ஆகிடும். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை டைல்யூட் பண்ணிக்கணும். இதை தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 1 நிமிஷம் அளவுக்கு மூடி வேக வைக்கணும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சில்லி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங் ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இப்போ சில்லி பன்னீர் தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சில்லி பன்னீர் சப்பாத்தி, நான், கீ ரைஸ், ஜீரா ரைஸ், வெஜிடபிள் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். ஈஸியும் கூட பண்ணுறதுக்கு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேவரட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேவரட்டான ரெசிபீஸை ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளேவரை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.